ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2024 பிளானர். நான் வந்துட்டு இந்த இயருக்கு நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானர் மேக் பண்ணுவோம்ல, அதனுடைய மூட் போர்டு வந்து இப்போ இந்த வருஷத்தில் நான் என்னென்ன வாங்கணும், எதெல்லாம் வந்து விடணும், அந்த மாதிரி வந்து நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி ஒரு 2 இயர்ஸ் க்ரியேட் பண்ணியிருந்தேன். அதில் வந்துட்டு ஒரு 1 ஆர் 2 கோல்ஸ் மட்டும்தான் வந்து நான் வந்துட்டு இது பண்ணியிருந்தேன். இந்த டைம் வந்து நான் நிறைய மேக் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே வந்துட்டு என்னோடய விஷ் லிஸ்ட்டு, இந்த மாதிரி வாங்குறது என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு இதில் நோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் மோஸ்ட்லி எல்லாமே ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பார்க்குறேன். சரி, எப்படி பண்ணுறோன்றதை பார்க்கலாம் இந்த வருஷம். கண்டிப்பாக ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன எழுதியிருக்கேன்னா, அவாய்ட் அன்வான்ட் ஷாப்பிங். நிறைய வந்துட்டு நான் பிடிச்சிருக்கு அப்படின்னா வந்துட்டு வாங்கிடுறது, அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ஃபஸ்ட்டு கட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஸ்கின் கேர் ஃபாலோ பண்ணுறது, என்னோடய மஸ்ட்டு மென்டல் ஹெல்த்தை வந்து கொஞ்சம் பார்த்துக்கணும். அப்புறம் எனக்கு வந்து ஸ்கூட்டி ஓட்ட தெரியாது. ஸோ அதனால் ட்ரைவிங்கு, அப்புறம் ட்ராவல் வந்துட்டு நிறைய பெரிய பெரிய பிளேஸஸ்க்கு போகணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. சிம்பிளாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் எனக்கு வந்து போகாத இது வந்துட்டு நான் அச்சு ரவி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க யூடியூப் சேனல் வச்சுருக்காங்களா, அவங்கள பார்த்து தான் ஃபஸ்ட்டு ஒரு 2021 அவங்களோடதை ஃபாலோ பண்ணிட்டு வரேன். அதுலேருந்து தான் அந்த மூட் போர்டு எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ட்ரை பண்ணேன். ஒரு 3 இயர்ஸாக நான் ஃபாலோ பண்ணேன். அதில் வந்து ஆக்சுவலி நான் மூட் போர்டு மட்டும் பண்ணி வச்சுருந்தேன். அதில் வந்து ஒரு சில விஷ் லிஸ்ட்டு அது மட்டும்தான் நான் வந்து பண்ணியிருப்பேன். மற்ற எல்லாமே வந்து அந்த நோட்டே எங்கேயோ கடந்திருக்கும், அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ இந்த டைம் வந்து நிறைய ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வெயிட் லாஸு மெயினாக வந்துட்டு நான் இப்போ இன்றைக்கி வந்துட்டு ஜூன் வரைக்கும் வந்துட்டு நம்ம டார்கெட் வச்சுருக்கோம். ஜனவரியில் இருந்து இந்த மந்த்லேருந்து ஜூனுக்குள்ளே நான் வந்துட்டு ஒரு 15 கேஜிஸ்க்குள்ளே குறையணும் அப்படிங்கிற மாதிரி டார்கெட் இருக்குது. பட் வந்து பார்க்கலாம் எப்படி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜனவரி 3லேருந்து நான் வந்துட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எப்படின்னா டயட் தான் இன்றைக்கி ஃபஸ்ட்டு டே அப்படின்றனால டயட் மட்டும்தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் வெயிட் லாஸுக்கு. இப்போ வந்து நான் 66.5 இருக்கேன். ஸோ அந்த வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு போஸ்ட் ஆஃபீஸில் வந்து நான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிட்டு போன வருஷத்துலேருந்து நினச்சிட்ருக்கேன். ஸோ அதில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி 2000 வந்து அமௌண்ட் அதில் சேவிங்ஸ் போட்டு வைக்கணும் அப்படிங்கிறது தான். அதுக்கப்புறம் வந்துட்டு ஐ எக்ஸசைஸ் நான் வந்துட்டு லேப்பில் தான் ஒர்க் பண்ணுறேன். ஸோ நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுறதுனால மோஸ்ட்லி வந்து லேப்டாப் தான் நிறைய யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் இல்லாமல் மற்ற டைம்லேயும் மொபைல் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறேன். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து கண்ணுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்கறதுக்காக கண் எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து 3 வருஷமாகவே அது கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்குது. ஆனால் ஃபாலோ பண்ணல. அதுக்கப்புறம் ஒரு நியூ மொபைல் வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாவில் இருக்குது. அதுக்கப்புறம் டேபும் எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு சீவிங் மிஷின் வந்து தையல் மிஷின் வந்துட்டு எனக்கு அதாவது கிளாஸ்லாம் நான் போயிருக்கேன். ஸோ எனக்கு வந்துட்டு நல்லா சுடி எல்லாமே நல்லா ஸ்டிச் பண்ணுறதுக்கு வரும். ஸோ அதனால் நம்ம ஓனாக வந்துட்டு 15,000க்குள்ளே வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாவில் எழுதி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஹேர் கேர் ஃபாலோ பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் பவர் கிளாஸ் போடுவேன். ஸோ எனக்கு வந்துட்டு பவர் -4 கிட்டே இருக்குது. ஸோ நான் இப்போ கிளாஸ் மாற்றியே வந்து 2 இயர்ஸ் ஆக போகுது. ஸோ அதனால அதுக்கு ஒரு 3,000 சேவிங்ஸ் அமௌண்ட் தனியாக 3,000 எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். அதுக்கடுத்து நான் போன வருஷம் ஃபாலோ பண்ணதுலேயே வந்து இந்த சேவிங்ஸில் வந்து போன வருஷத்தோட மூட் போர்டில் வந்து சேவிங்ஸ் மட்டும்தான், சேவிங்ஸ் அண்டு நியூ லேப் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன். அதில் வந்து நம்ம நியூ லேப் கண்டிப்பாக வாங்கிட்டோம். 50,000க்கு வந்து நம்ம இஎம்ஐ போட்டு லேப் வாங்கிட்டேன். ஸோ அதுவும் அதுக்கப்புறம் 10,000 வந்து நம்ம சேவிங்ஸ் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன். அந்த 2 மட்டும்தான் அச்சீவ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த தடவை வந்துட்டு இதில் இருக்க எல்லாத்தையுமே கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். முடிஞ்ச அளவு எல்லாத்தையும் வாங்கிடணும். இது வந்து நம்மளுடைய ஓன் சேவிங்ஸ்லேருந்து தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எல்லாமே பண்ணி வச்சுருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு ஃபாலோ பண்ணலாம். மொபைல் கூட ஆப்ஷனலாக தான் வச்சுருக்கேன். டேபு ஃபஸ்ட்டு 2021 மூட் போர்ட் போட்டு ஃபோன் வாங்கினேன். அதுக்கப்புறம் 22 to 23 அப்படின்னு சொல்லி போட்டுட்டு லேப் வந்துட்டு இஎம்ஐயில் எடுத்தேன். ஃபஸ்ட்டு ஒரு செகண்ட் ஹேண்ட் லேப் எடுத்தேன். அது வந்துட்டு கொஞ்சம் பிரச்சனையாயிடுச்சு.
அதுக்கப்புறம் 23லேருந்து போயிட்டு நியூ லேப்பே நான் வந்துட்டு லெனோவாவில் வாங்கினேன். ஸோ அது வந்து இஎம்ஐயோடு சேர்த்து எனக்கு 49,000 வந்துடுச்சு. ஸோ அது வந்து இந்த மந்தோட ஜானில் வந்து கட்டிட்டேன். ஸோ நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ அதே மாதிரி இதையும் ஃபாலோ பண்ணலாம். ஓகே, வில் சி. பை.